தமிழ் பேசும் அனைத்து சகோதரர்களுக்கும் இனிய வணக்கம். ஸோ இந்த பதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஊசியோ இந்த நூலை வச்சு நம்மளுடைய A4 ஷீட்டை எப்படி நம்ம வந்து பைண்டிங் பண்ண போகிறோம், ஒரு ஆன்சர் ஷீட் புக்லெட் மாதிரி எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சப்போஸ் நிறைய பேர் வந்து ஸோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டில் எழுதி வச்சு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வச்சிருப்போம், அதை ஸ்டாப்லர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டாப்லர் வந்து எப்போ வேணாலும் பிச்சுக்கிட்டு போவோம். ஸோ அதே மாதிரி ஆன்சர் ஷீட் இப்போ நம்ம எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து எல்லாருடைய ஆன்சர் ஷீட்டும் ஒன்னா கலெக்ட் பண்ணி ஸோ எக்ஸாம் கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்மளுடைய பேப்பர் வந்து கடைசி பேப்பர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதனால மார்க்கும் வந்து குறைக்கும். அதை சரி செய்வதற்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே புக்லெட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பைண்டிங் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த பைண்டிங் எப்படி வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத காட்டுறேன். ஸோ இந்த பைண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்னதாக ஒரு ஊசியும் ஒரு நூல் இருந்தால் போதும். இந்த மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே, ஸோ லீகல் ஷீட் இருக்குது, லீகல் ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து கிரீன் இதில் வந்து பைண்டிங் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பைண்டிங்கை தான் இப்போ நம்ம A4 ஷீட்டில் எப்படின்றத பார்க்க போகிறோம். சிம்பிள் 1 மினிட்ல முடிச்சிடலாம் பைண்டிங். ஸோ இதே மாதிரி 15 பேப்பர்ஸ் நம்ம எழுத போகிற எல்லா பேப்பருக்கும் A4 ஷீட்டுக்கும் இந்த பைண்டிங் பண்ணி வச்சுன்னா நம்மளோட பேப்பர்ஸ் கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாது. ஸோ மார்க்கும் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. நான் எப்படி எல்லாம் எக்ஸாம் யூஸ் பண்ணுறேனோ ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த பைண்டிங் பண்ணுறதுக்கு மார்ஜின் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மார்ஜின் எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களோட நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை பற்றி ஃபீட்பேக்கும் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஸோ ஒரு 20 பேப்பர் இருக்கக்கூடிய A4 ஷீட்டு, ஸோ ஒரு ஜெராக்ஸ் பிரிண்ட் இருக்குது, இதே மாதிரி தான் ஆன்சர் ஷீட் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஊசி நூல் இருக்குது, ஊசி நூலை வந்து தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம வந்து நூலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து முடிச்சு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து எண்டு பண்ணியாச்சு. ஸோ இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா வந்து டபுள், ஸோ A4 ஷீட் எவ்வளோ லென்த் இருக்கோ ஸோ அந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் த்ரெட் பார்த்தீங்கன்னா மடிச்சு வச்சிருக்கோம். ஸோ டபுள் சைஸில் பார்த்தீங்கன்னா A4 ஷீட்னுடைய சைஸ் அளவுக்கு ஸோ த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூல் வந்து கோத்தாச்சு. இதான் செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊசி நூலை வச்சு அரேஞ்ச் பண்ண பிறகு 3 ஹோல்ஸ் வந்து பண்ணிக்கணும். ஸோ 1 2 அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து 3. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மிடில் இருக்கிற மாதிரி கொஞ்சம். ஸோ இந்த 3 ஹோல்ஸ் வந்து பண்ணிக்கணும். இதான் வந்து தேர்ட் ஸ்டெப்பு. இப்போ வந்து ஹோல்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 2 3 அப்படின்ற 3 ஹோல்ஸ் ஆல்ரெடி நம்ம பண்ணியாச்சு. அந்த ஹோல்ஸ் என்ன பண்ணலாம், செகண்ட் ஹோல்ஸில் பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி வந்து ஊசியை வந்து எடுத்துகிட்டு வரணும். செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹோல்ஸுக்கு வந்து போகணும். ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ் வழியாக இப்போ எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும்னா அகெயின் வந்து தேர்ட் ஹோல்ஸுக்கு போகணும். ஸோ டைரெக்டாக 1லேருந்து ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ்லேருந்து தேர்ட் ஹோல்ஸுக்கு வரணும். தேர்ட் ஹோல்ஸ்லேருந்து என்ன பண்ணணும்னா செகண்ட் ஹோல்ஸுக்கு வந்து வரணும். செகண்ட் ஹோல்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணி வச்சிருப்போம். அதே ஹோல்ஸில் அதே இடத்துல வந்து செகண்ட் ஹோல்ஸ் வழியாக எடுத்து நம்ம வந்து ஸோ வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2 எண்டு நாட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சைடில் வந்துடும். ஸோ ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து நாட் வந்து பண்ணிடலாம். இந்த நாட் பண்ணுறதுக்கு மிடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து தேர்ட் வரலும் எடுத்துகிட்டு போனால் டைரக்ட் த்ரெட் ஒன்று இருக்கும், அதை மிடில் வச்சுட்டு இந்த 2 எண்டு த்ரெட்டும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி நாட் போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ ஃபைனலாக வந்து நல்லா டைட் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைல் வந்து நல்லா ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி வந்து எல்லா பேப்பருக்கும் நம்ம ஃபைல் பண்ணோம்னா நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகாத ஒரு ஃபைல் மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இதான் பார்த்தீங்கன்னா வந்து A4 ஷீட்டு. ஸோ A4 ஷீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஸ்கேலினுடைய அளவு வச்சு ஸோ கேப் விட்டு வந்து லைன் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எம்டியாக விட்டுருக்கேன். ஸோ இது பேக் சைடில் திருப்பினோம்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் இருக்கிறோம். ஸோ பேக் சைடில் திருப்பின பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய ஆப்போசிட் சைடில் ரொம்ப சின்னதாக லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி பெரிய சைஸில் வந்து லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த பெரிய சைஸில் வரக்கூடிய லைன் என்னன்னா, இப்போ இங்கே வந்து பெரிய சைஸ் லைன், அதுக்கு ஆப்போசிட்டில் திருப்பணும்னா அப்படியே இங்கேயும் பெரிய சைஸ் லைன். பிகாஸ் நம்ம பைண்டிங் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே வந்து பைண்டிங் பண்ண போகிறோம், இங்கே வந்து நூலை வச்சு நம்ம பைண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இங்கே பெரிய சைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் நம்ம திருப்பி வந்து பேக் சைடு எழுதுவோம். ஸோ இங்கே வந்து ஸ்மால் சைஸில் வந்து லைனு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேக் எண்டு முடியும் போது இங்கேயும் நம்ம வந்து பைண்டிங் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உள்ள மடிச்சிக்கும். ஸோ இது வரலாம் எழுதணும்னா நம்மளுடைய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிக்கும். அதனால இந்த சைடும் பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜின் வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டோம்னா ஸோ இது வரலாம் தான் எண்டு அப்படின்றத நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரி பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பெரிய சைஸில் லைனும் பேக் சைட் திருப்பணும்னா ஸோ இங்கே வந்து ஸ்மால் லைன் ப்ளஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் பெரிய சைஸ் லைனும் போட்டோம்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு A4 ஷீட்டுக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு 3 லைன் மட்டும் போட்டோம்னா ஸோ நம்ம பைண்டிங் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அண்ட் பேப்பர் எழுதுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பைண்டிங் ஏற்ற மாதிரியே நம்ம வந்து மார்ஜின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் டவுட்ஸ் எதாவது இருக்கா பாருங்கள். ஸோ இங்கே பெரிய சைஸ், அதே மாதிரி இந்த பேஜும் பெரிய சைஸ். ஸோ ரெண்டும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் போட்டாச்சு. ஒரே ஒரு சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஸ்மால் லைன் போட்டாச்சு. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ்.
ஸோ இந்த பெரிய சைஸ் வர இடத்துல தான் நம்ம இங்கே வந்து ஹோல்ஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து பைண்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த பெரிய சைஸ். சப்போஸ் இது வந்து மடக்கும் போது ஸோ இந்த இடம் கொஞ்சம் வந்து போகும், அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கேன். சரி, ஓகே. இதே மாதிரி பைண்டிங் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் ஷீட் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி புக்லெட் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடும். ஆன்சர் ஷீட். ஸோ ஃப்ரண்ட் பேஜ் வந்து இங்கே இருக்கும். மற்ற A4 ஷீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பைண்டிங் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த புக்லெட் நம்ம அப்படியே வந்து போஸ்ட் வந்து கொரியர் வந்து அனுப்பிடலாம். ஸோ இதுதான் பைண்டிங்.